நம்ம சிஎஸ்கே இப்போ முதல் அணியாக எந்தெந்த வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இன்சைட் போர்ட்ஸ் தான் இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சிஎஸ்கே மொத்தம் 8 வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அந்த 8 வீரர்கள் யார், இவங்களை தவிர வேறு யாரெல்லாம் நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே டீமில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக மேக்ஸ்வெல் வந்து இப்போ வந்து ஜாயின் ஆக போகிறாரு. அதுக்கான ப்ராசஸை நம்ம சிஎஸ்கே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே எப்படி இவரை எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸ்வெல்லை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே ஆல்ரெடி ஆக்ஷனில் வந்து பல டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதிக அமௌண்ட்டுக்கு போனதுனால நம்ம சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கேல வந்து ஜாயின் ஆக போகிறாரு. மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. பஞ்சாப் கிட்ட நம்ம சிஎஸ்கே வந்து இதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம மேக்ஸ்வெல்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ராசஸாக நம்ம சிஎஸ்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஃபுல் கேஷ் டீல தான் வந்து முடிக்க போகிறாங்க. 4.2 கோடி ரூபாய்க்கு நம்ம மேக்ஸ்வெல்ல சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இவரை எடுத்துகிட்டு வர்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டரில் இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே அந்த ட்ரேட் டீலுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய வெப்பனாக வந்து இருக்க போகிறாரு நம்ம மேக்ஸ்வெல். அடுத்து நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். மொத்தம் 8 வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா இன்சைட் போர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவின் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்பட்ட கான்வே, இவரை தான் நம்ம சிஎஸ்கே முதல் வீரராக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, விஜய் சங்கர், ஜெமி ஓட்டன், ராமகிருஷ்ணா கோசு, அது மட்டும் இல்லாமல் நம்ம நாகர்கோட்டி, குர்ஜப்னி சிங் அப்படின்னு இந்த 8 வீரர்களை வந்து நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இவங்கள தவிர பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சன் ரவீந்திராவை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த 8 வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஆக்ஷனுக்கு வந்து அதிக தொகைக்கு தான் நம்ம சிஎஸ்கே வந்து போக போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 8 பேரையும் நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறது கன்ஃபார்மான அப்டேட்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்கள தவிர வேறு யாரெல்லாம் நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யாரை ரிலீஸ் பண்ணால் நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.